ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,461 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய அளவில் கேண்டில் வந்து பெருசாக மூவ் ஆகலை. பட் இன்னைக்கு ஈக்விட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து நம்மளோட இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கீ சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இந்த 24,197 ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,786 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த ஒரு ஏரியாக்குள்ளே நமக்கு வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஈதர் ஆர் சைடில் வந்து நமக்கு பிரேக் அவுட் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஒரு லெவல்ஸ் எதுவுமே நமக்கு இன்னும் மாறலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு இதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத பார்ப்போம் வரிசையா. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அடானி என்டர்பிரைசஸ் இருக்கு, அரௌண்ட் 7.44%. எஸ், அடானி என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 2467 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சது, கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம தாராளமாக 2727 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட் வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ மேஜராக நமக்கு வந்து எந்த லெவல் தாண்டி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த 24,481 அப்படி இல்லைன்னா அரௌண்ட் 2467 கிட்ட. ஓகேவா? அடானி போர்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட். அடானி போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ல தான் இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்க்கு வந்து மூவ் ஆகிருக்கு. அப்கமிங் டேஸ்ல நம்மளால தாராளமா ஃபர்ஸ்ட் டார்கெட் இமீடியட் பார்த்தோம் அப்படின்னா 1416 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்மளால செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1405 கிட்ட வச்சிருக்கோம். அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ப்ரைஸ் ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ட்ரி எடுக்கணும்னா கூட நம்ம வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் வந்து நமக்கு கண்டினியூஸாக ப்ரீவியஸ் ஹைஸை வந்து பிரேக் பண்ணி நமக்கு நியூ ஹைஸ் வந்து வச்சுட்டு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இமீடியட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எல்லாம் லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1282 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு இப்போதைக்கு கீ சப்போர்ட் லெவல் ஷார்ட் டேர்மில். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு. ட்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டாப் கெய்னிங் லிஸ்ட்ல. ஸோ ட்ரெண்ட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு 5305 அப்படின்ற ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு உடனே வந்து ஒரு ஃபால் கிடச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் செல்லிங் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் எக்ஸிட் ஆகியிருந்தோம் இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம செட் பண்ண மாதிரி இந்த இவ்வளோ தூரம் நமக்கு நல்ல ஒரு டார்கெட் கிட்ட வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம வந்து எக்ஸிட் ஆகியிருக்கோம். இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணுன்றவங்க, ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன குவான்டிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 634. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸை ரீச் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். ஸோ நமக்கு இமீடியட்டாக கீ சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 617 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இதை கூட வாட்ச் பண்ணலாம் தாராளமாக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தெரியட்டும் சார்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் எஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. க்ளோஸ் அபோவ் வச்சிருக்கு இன்னைக்கு. பட் நாளைக்கு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு டார்கெட் லெவல் வந்து இந்த ஒரு இடத்துல இருக்குது. நியர் 2125 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிட்ட நமக்கு வந்து டார்கெட் லெவல்ஸ். ஓகேவா? ஸோ 2121 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணலாம். எப்போ நமக்கு வந்து இந்த லெவலை தாண்டி செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஒரு ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நேற்று நம்ம வந்து போட்டிருப்போம். சார்ட் வந்து டெலகிராம் சேனல்லையுமே நான் வந்து போட்டிருப்பேன். அது போக போஸ்ட் ஆகுமே போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லையுமே இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அப்கமிங் டேஸில் இந்த 3000
210 அதாவது ப்ரீவியஸ் ஹை இப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது மகேந்திரா ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு. இந்த 3210 வந்து மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், கீ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக. ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ்லேயும் சின்னதாக ஒரு சிக்னல் தெரியுற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா கூட சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு தாராளமாக எடுங்க. எஸ், மகேந்திரா பொறுத்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பெரிய அளவில் மட்டும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. பிஇஎல் பார்ப்போம். பிஎல் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். இந்த 319 ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதான் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த 319 ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக ரீச் ஆகிட்டு நமக்கு வந்து சின்னதாக செல்லிங் நடந்துட்டு அது கீழே வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சு. எந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸில் இந்த 319 அப்படின்ற ஒரு ப்ரைஸை பிரேக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் நான் சொல்கிறது இன்னும் ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்கக்கூடாது. வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சப்போஸ் சின்ன ஒரு ஃபால் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ஸ்விக்கி 12% வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்ப்போம் சார்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத. ஏன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இருந்தது ரொம்ப நாளாக. ஸோ இப்போவும் பெரிய அளவில் எதுவும் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கல டெக்னிக்கலாக. இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். இன்னுமே நமக்கு வந்து 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். மூவிங் ஆவரேஜஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமான அடானி வந்து நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம் செப்பரேட் அடானி பவருக்கு. என்ட்ரி ஜோனில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரி ஜோனில் இருந்துட்டு அந்த என்ட்ரி ஜோன் நம்ம வச்சிருக்கோம்ல, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே சூப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலில் நான் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை அந்த வீடியோவில் இருந்து. ஸோ அப்படியே தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல ரியாக்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சின்ன குவான்டிட்டி ஆவரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ ஓவராலாக இப்போதைக்கு என்ட்ரி ஜோனில் தான் இருக்குது. ஸோ மதர்சன் இருக்கு. ஸோ மதர்சன் இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். பட் இப்போதைக்கு இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இமீடியட் டார்கெட் என்ன அப்படின்னா 115. ஓகேவா? அந்த ஒரு லெவலை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சோலாஃபின் இருக்கு. சோலாஃபின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு ஹை வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஃபெயிலியரில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு நல்ல ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த 1584 ரீச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1647 ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக வச்சுருக்கோங்க. நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஐஓசி இருக்குது, பார்ப்போம். எஸ், ஐஓசி ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். இல்லை எனக்கு இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரை எனக்கு பொறுமை இல்லைன்றவங்க இப்போயே கூட என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 173. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதையுமே கன்சிடர் பண்ணோம். ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ் ஜோனை இதையுமே கன்சிடர் பண்ணோம். ஓகேவா? சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதை டார்கெட்டாக கூட செட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு.